சரக்கு ஒரிஜினல் தானே இல்லை டூப்ளிகேட்டா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சரக்கு எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தேன், வந்த பாடம் இல்லை. என்ன பண்ணுறது, இதை நம்பி இருந்தால் அவ்வளோதான். என்னமோ இந்த தாய்மானு கொடுத்த மரியாதை அவ்வளோதான். அப்பா நினச்சிக்காதீங்க. இது வாங்கிட்டு கூடுறது கோட்டுறேன். சரி, ஓகே மாப்பிளா. ஓகேம்மா, போயிட்டு வாங்க. ஏதாவது மாடு கோர சாமி ஏன் மாமனா? நான் உங்க மாமன்லாம் நினைச்சேன். எனக்கு டேய், நம்ம 2 பேத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டான்டா. அப்பா என்ன ஊரு? ஆள் புதுசா இருக்கிற, என்ன சமாச்சாரம்? அந்த பக்கம் வந்திருக்கா? நான் எங்கள் ஊருக்கு ஃபங்க்ஷன் பண்ணி எங்கள் அக்கா வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டேன். நான் ஓகே. சரக்குடிலாம் வந்துக்கிறேன். மோசமான ஏரியா, நான்லாம் மோசமான ஆளுங்கெல்லாம் வருவாங்க. பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கு சரியா? டக்குன்னு வந்தோமா குடிச்சோமான்னு கிளம்பிட்டே இருக்கணும் சரியா? சரக்கடா என்னோட போய் ஒரு போட்டு தான். அடை எடப்பா, சரிதாங்கண்ணா. என்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் சைடில் போயிரு, அங்கே ஒருத்தன் வரான். அவன்கிட்ட கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கு. மோசமான ஆள், நெருப்பி கேட்பான், சிகிரெட்டு கேட்பான், அப்புறம் குவாட்ரு கேட்பான். அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்க சரியா? ப்ரோ, தீப்பெட்டி எது இருக்குமா? நான் சொன்னதா? ஏய், என்னடா சொன்ன? தான்டா சொல்லிட்டு இருக்கிறேன். யாரா கேட்க சொன்ன? இது ஊரே ஆடு மேலடா கைய வச்ச. அடி, யாரு மேல கையை வச்ச? என் மேலே கைய வச்சிட்டீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு ஆடு எல்லாத்தையுமே கூட்டிட்டு வரல. இன்னைக்கு வராடே போடா மயிரே, உனக்கு மட்டும் தான் ஆளுதா? எனக்கு தான்டா இருக்கு. நானும் ஆளை கூப்பிட்டு வரும்டா. என்ன ப்ரோ? சரி போங்க. அந்த பயம் இருக்கணும். சொந்த ஊருக்கு வந்து அரை கட்டிங்க அவன் பிடிங்கி போட்டா, நீ இந்த கட்டிங் வாங்கி போட்டா தான் சிகரெட்டு இருக்குது வாங்கிட்டு குடிச்சிட்டு போகிறான். இந்த ஊருக்கு பக்கம் வர மாட்டேன். போங்கடா டி அப்பா. வாடா வாடாடே, அவன் போயிட்டு பைக்கு வாடாடே. டேய், நீ தங்கராஜ் வீட்டு பையன் தானே? டேய், காலேஜ் போகாமல் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நான் தெரியாமல் ஏதோ குடிக்கிறதுக்கு வந்துட்டேண்ணா. அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. ஏய், கிளம்பு கிளம்பு. ஏய், எங்கடா போற? சரக்கு வைடா. படிக்கிறத விட்டுவிட்டு குடிக்கிறது வந்துருச்சு பாரு. பட. ஐயோ, செல்ல அங்கேயே விட்டுட்டுமே. இவங்களுக்கு வேலையே குடிக்கிறது தான். குடிக்கிறதுக்காக விளையாட்டு மேல பந்தயம் கட்டுவாங்க. அதுல ஜெயிச்சு வர்ற காசை வச்சுதான் குடிப்பாங்க. ஒருவேளை தோக்குற மாதிரி இருந்தா ஆட்டத்தை கிளச்சிருவாங்க. இருங்கப்பா, இன்னும் ஒரு பால் 4 ரன் அடிக்கணும். மேட்ச் வரல பாருங்கப்பா. போதை மறுவாழ்வு மைய சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நம் புது தலைவர் கலிவரதன் அவர்கள் வந்து விடுவார். என்ன தலைவர் இப்படி ஆகி போச்சு? ஏண்டா, மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி உறுப்புறுப்புன்னு குடிச்சா எப்படா இருக்கும்? கொஞ்சமா சிப்பா மெதுவா குடிடா. ஆடா அது இல்லை தலைவரா. தலைவரை கொஞ்சம் இப்படி வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க தலைவரா. போத சொல்லியா? தலைவரா, நீங்கள் எத்தனை வருஷமாக தலைவராக இருக்கிறீங்க தலைவரா. ஆனால் கலிவரதன்
நிறையா குடிகாரணங்களை திருத்தி இப்போ அவன் தலைவராகிட்டான் தலைவரா. அது மட்டும்தான் என்னால் தாங்க முடியல தலைவரா. அடே எங்கள் அப்பா கப் அடிக்கிறடே, என்னாலையும் தாண்டா தாங்க முடியல. பல்லு விலைக்கு எத்தனை நாள் ஆச்சு, போடாந்தாண்டா. என்ன தலைவரா? என்ன நொன்ன தலைவர், நானே என் பதவி போச்சுன்னு நானே கடுப்பில் உக்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ என் காதுகிட்ட வந்து சும்மா நொயின்னு பேசிட்டு இருக்கிறியா, போடாந்தாண்டா. என்னமோ தலைவரா, போங்க. இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி நானே புகழ்ந்து பேசிக்கூடாது. எங்கள் மாமா அழகு சுந்தரம் என்னை பற்றி புகழ்ந்து பேசுவார். என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருங்க, தங்கமானவருங்க. இவ்வளோ ஏங்க நேற்று கூட என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்ப அவரு தாங்க சமையல் செஞ்சாரு, பாத்திரம் கழுவுனாரு, துணி துவைச்சாரு. அது இல்லாம என் பொண்டாட்டி என்னையா பண்ற மாப்பிள்ள? நீங்க தான் மாப்பிள்ள உங்களை பத்தி புகழ்ந்து பேச சொன்னீங்க. எது? நான் புகழ்ந்த போ, நானே பேசிக்கிறேன் போ. இவ்வளோ பேரை பார்த்ததும் எங்கள் மாமனார் என்ன பேசணுன்னு தெரியாமல் பேசிட்டாரு. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நான் ஒன்று இந்த இடத்துக்கு சாதாரணமாக வந்துடலை, படிப்படியாக உழைச்சி முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்கிட்ட வர்ற அத்தனை குடிகாரங்களையும் மரியாதையோடையும் கண்ணீத்தோடையும் நடத்தணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஏப்பா வயசுக்கு மரியாதை தர மாட்டியா? நீயே தினமும் குடிச்சுக்கிட்டு டிச்சில் விழுந்து கிடக்குற நாய், உனக்கெல்லாம் மரியாதைய. அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபவுண்டேஷனில் இருக்கிற குடிகாரங்களுக்கு தினமும் வயிறார நல்ல சாப்பாடு போடுறோம். வேலைக்கு மருந்து கொடுப்போம். ஒருவேளை அவங்க குடிக்கலைன்னா நாங்கள் அன்பாக சொல்லி பேசி புரிய வச்சு அவங்கள குடிக்க வைப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் சொந்த பந்தமோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்கள என்கிட்ட கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்க எவ்வளோ பெரிய குடிகாரங்களாக இருந்தாலும் சரி, நான் திருத்தி காட்டுறேன். அது என்னால் மட்டும்தான் முடியும். இதை நான் ஒரு சவாலாகவே விடுறேன். ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். கழிவருதா, நீ என்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வருள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் 5 பேர் இருக்கிறானுங்க. அந்த 5 பேரும் சாதாரண குடிக்காரனு நீ நினைச்சிடாத. 5 பேரும் மொடா குடிக்காரனுங்க. அந்த சங்கத்தில் இருந்து ஒருத்தனை மட்டும் திருத்திட்டின்னா அப்போ ஒத்துக்கிறேன் நான் உன்னை உண்மையான தலைவனுன்னு. டே, நீ திருத்த கூட வேணாண்டா, ஒருத்தனை மட்டும் உன் ஃபவுண்டேஷனில் சேர்த்தி காட்டுறா. ஒரு வேளை நீ அவங்கள சேர்த்தி காட்டிட்டின்னா நான் உனக்கு 1 லட்ச ரூபா பணம் தரேன், இந்த தொழிலை விட்டே போயிடுறேன். அப்படின்னா எனக்கு அதிக நாள் தேவைப்படாது, 7 நாள் போதும். நீ சொன்ன அந்த வருவல் சங்கத்திலிருந்து ஒருத்தனையாவது என் ஃபவுண்டேஷனில் சேர்த்து காட்டுறேன். அப்படி ஒரு வேளை நீ தோத்துட்டினா? அப்படி நான் ஒரு வேளை தோத்துட்டா நான் உனக்கு 1 லட்ச ரூபா பணமும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த தலைவர் பதவியிலிருந்தே விலகிடுறேன். நீயே தலைவராக இருந்துக்க. இந்த தொழிலை விட்டே நான் போயிடுறேன். சவால். யார் பெத்த பிள்ளைங்களோ தெரியலையே, இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்களே. என்ன தலைவரா, யாருன்னே தெரியல. அந்த 5 பேர்த்த போய் இவங்கிட்ட மாட்டி விட்டீங்க. என் நிலைமையும் பார்த்து முன்ன கேட்டியே, என்ன தலைவரே உங்கள் நிலைமை இப்படி ஆகிப்போச்சுன்னு. என் நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த 5 பேர் மட்டும்தான். டேய், அந்த 5 பேரும் இவங்கிட்ட மாட்டலடா, இவன் தான் அந்த 5 பேர்த்திட்ட மாட்டிக்கிட்டான். இனிமேல் தான் கதையே ஆரம்பம். நடந்து போன சிங்கம் குணத்துல சொக்க தங்கம், வீர போல பொங்கும், ஒத்த அடிக்க ஒதுங்கும். கேட்டு பாரு ஊரெங்கும், இது பேரெடுத்த சங்கம். வருவல் சங்கம், இது வருவல் சங்கம். வருவல் சங்கம், இது வருவல் சங்கம்.
कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमात्मिकम्. ஏங்க சவால் விட்டீங்க சரி, இதுக்காக நீங்களே போகணுமா? நம்ம ஆளுங்களை விட்டா தூக்கிட்டு வர போறாங்க. நீ என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட? ஊரில் விசாரிச்சோமா, அவனுங்க ரொம்ப மோசமான குடிகாரனுங்க. ஆமாம் ருக்கு, உங்கள் அப்பா சொல்கிறது சரிதான். அவனுங்க சாதாரணமான ஆள் இல்லைம்மா, அவனுங்க சரியான முரட்டு குடிகாரனுங்க. அவனுங்களை நம்ம ஃபவுண்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் நானே களத்தில் இறங்கிட்டேன். அந்த சங்கத்தில் இருக்கிற சிங்கத்துங்களை அதோட குகைக்கே போய் அவங்களோட இடத்துல ஒன்றா இருந்து ஒன்றா படுத்து, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஒன்றா பேசி பழகி சிரிச்சு படுத்து குடிச்சு. என்னது குடிப்பீங்களா? ஐயோ, குடிக்கிறதுனா குடிக்கிறது இல்லைம்மா, குடிக்கிற மாதிரி நடிக்கிறது. என்னமோ சொல்றீங்க, எனக்கு உங்களை அனுப்பவே மனசு இல்லை. போய் தான் ஆகணுமா? அட என்னம்மா ருக்கு, என்னை பார்த்தா என்ன குடிக்கிற மாதிரியா இருக்குது? உங்கள் அப்பாவும் கூட வராரு, என்னம்மா பிரச்சனை? அட என்னம்மா சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், நல்லபடியாக சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சுடுமா மாப்பிளையா. ஜெய் ஜக்கம்மா, வெற்றி நமதே. என்னடா இது, சரக்குக்கே வழி இல்லாமல் போச்சா? தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்க. ஐயா பெரியவரே, பெரியவரே, பெரியவரே. ஏய், யாரை பார்த்துடா பெரியவரேன்னு சொன்ன? இல்ல நீ யாரை பார்த்து பெரியவரேன்னு சொன்ன? ஐயோ ஐயோ, என்ன பெரியவரேன்னு சொல்லிட்டானே. டேய், நீ பெரியவரே, அம்மா பெரியவரே, உன் குடும்பமா பெரியவர், என்ன அப்புறம் நீ பெரியவரேன்னு சொல்லலாம்? ஐயா ஐயா. இது ஐயாவா? என்ன ஊரா மாமான்னு கூப்பிடுத, ஐயாங்கடா மாமான்னு கூப்பிடு. நீங்க மாமா சகாதேவன் தானே? அதேதான் அதேதான். எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஐயா, நீங்க உங்க குரூப் என்ன எல்லாமே எனக்கு தெரியுங்க ஐயா. உங்க குரூப்ல 5 பேர் இருக்கிறீங்க, அவங்க எல்லாரும் யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஐயா. அப்படியா? எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆமா, நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம், அதை முதல்ல சொல்லுங்க. அதாவது மாமா, நாங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறோம். அந்த யூடியூப் சேனல்ல உங்களுடன் ஒரு வாரம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம். அந்த ப்ரோக்ராம்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களை மாதிரி ஃபேமஸான ஆளுங்களை வச்சு ஒரு வாரம் அவங்க கூடவே தங்கியிருந்து அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணி நாங்களும் அவங்கள மாதிரியே மாறிடுவோம். அந்த மாதிரி ஒரு வாரம் அவங்களோடய இருந்து அந்த ப்ரோக்ராமை ஷூட்டிங் பண்ணுவோம். உங்களை பற்றி இந்த ஊரில் கேள்விப்பட்டோம், வருவல் சங்கங்கிறது ரொம்ப ஃபேமஸான குரூப்புன்னு கேள்விப்பட்டோம். அதனால் உங்கள் குரூப்போட இந்த வாரத்தை ஷூட்டிங் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம். ஏய், நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இதனால எங்களுக்கு என்ன லாபம்? அதாவது இந்த 6 நாளைக்கும் உங்களுக்கு உண்டான சரக்கு செலவு, சைடி செலவு, சாப்பாட்டு செலவு, இதை எல்லாமே எங்கள் கம்பெனியே ஏற்றுக்குவோம். இப்படி ஒரு வேளை நாங்கள் உங்களை மாதிரி வாழ்ந்து காமிச்சிட்டோம்னா 6 நாளைக்கு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்படி ஒருவேளை நீங்க தோத்துட்டா? சூப்பர் மாமா. அப்படி ஒரு வேளை நாங்கள் தோத்துட்டோம்னா உங்களுக்கு 10,000 ரூபா பரிசு பணம் தருவோம். ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி எங்கப்பா வரணுன்றீங்க? குட் கொஸ்டின். போதை மறுவாழ்வு மையத்துக்கு வரணும். அங்கே வந்து நான் அதில் சேர்ந்துக்கிறேன்னு நீங்கள் கையெழுத்து போடணும். சம்மதமா? எப்படி நாம தான் ஜெயிக்க போகிறோம். 10,000 கன்ஃபார்ம். ஒரு வாரம் சரக்கு செலவு மீதி. ஓகே. நீங்கள் மட்டும் ஓகே பண்ணால் போதாது, உங்கள் குரூப்பில் உங்கள் சங்கத்தில் இருக்கிற 5 பேரும் ஓகே பண்ணணும். 5 பேருமா? சரி, நீங்கள் சரக்கு கொண்டாந்துருக்கிறீங்களா, அதை கொடுங்க, அப்புறம் பாருங்க. ரைட்டு.
இன்னமே பாருங்க. அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே. ஏமாமா இப்படி டெய்லி குடிக்கிறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? யூடியூபரை என் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு கவலை, அதை யார்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ஒரு அக்கா, அவள் பேர் வடிவழகி. பேருக்கு தகுந்த மாதிரி அழகா இருப்பாள். அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்தில் அவன் வேற ஒருத்தியோட ஓடிட்டான். அப்புறம் வயிற்று பொழப்புக்காக எங்கள் அக்கா சிட்டாள் வேலைக்கு போனான். போன இடத்துல எங்கள் அக்காவை கொத்தனார் வச்சுக்கிட்டான்னு ஊரே பேசிச்சு. இப்படி என் காது பட எங்கள் அக்காவை கொத்தனார் வச்சுக்கிட்டான்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். யூடியூபரை நீங்களே சொல்லுங்க, என் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? கொத்தனாரா எங்கள் அக்காவை வச்சுருந்தா யூடியூபரை? எங்கள் அக்கா தான் கொத்தனாரை வச்சுருந்தா. அடச்ச ஏன் யூடியூபரை நீங்கள் 2 பேரும் சரக்கு குடிக்கல? அடையாங்க, எங்களுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைங்க. அப்படின்னா எங்களுக்கு 10,000 ரூபா பழுத்துருச்சு. எடுங்க. எதுக்குங்க? என்னங்க நாங்கள் என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. நாங்கள் ஃபுல்லாக குடிச்சின்னு இருக்கிறோம், நீங்கள் குடிக்க மாட்டேன்றீங்க. அப்படி நீங்கள் தோற்று போய்ட்டு தானே இருக்குங்க. இல்லைங்க, நாங்களும் குடிக்கிறோம். ஆமாங்க, நாங்களும் குடிச்சிட்றோம். முத குடிக்கிறீங்க, உங்களுக்கு அளவு தெரியாது. நானே ஊற்றி கொடுக்குறேன். மைக் செட்டாக இருந்தாலும் அருமையாக ஊற்றுவான். கட்டிங்லாம் அருமையாக பிரிப்பேன். யோ, என்னையா இந்த நாத்தடிக்குது? எல்லாம் சேர்ந்து தான் நடிக்கும். ஐயா, குடிக்க தேவையில்லையாட்டு இருக்குது. அப்பாடா, எதுக்குங்க கீழே வைக்கிறீங்க? முத குடிக்கிறீங்க, சேஸ் அடிச்சு தாங்க குடிக்கணும். ஐயோ, முதலில் சரக்கை தொட்ட போது எப்படி இருந்தது? முதல் பெக்கை அடித்த போது எப்படி இருந்தது? முதலில் சரக்கை தொட்ட போது எப்படி இருந்தது? முதல் பெக்கை அடித்த போது எப்படி இருந்தது? கோட்டர் பாட்டில் எடுத்து நீ கட்டி ஊத்தும் போது தொண்டை கவுவும் முன்னு நான் தண்ணி ஊத்தி குடிச்சு ஊறுகாய நக்கும் போதிலே எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். அடடா மஜா மஜாதான். ஏங்க நாங்களும் ஆடலாங்களா? எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். வந்துட்டிங்களா? வாங்க. என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு பேட் ஸ்மெல் வேற அடிக்குது. மாப்பிள்ளை தாம்மா குடிச்சிருக்கிறாரு. அட கேளுட்டு பயல, எவ்வளோ நேக்கா போட்டு விட்டான் பாருயா.
இவ வேற நம்மளை முறைக்கிறாளே. என்னது குடிச்சிருக்கீங்களா? ஏங்க என்ன பழக்கம் இது? ஏப்பா நீயாவது தடுத்திருக்க கூடாதா? உங்கள் அப்பனும் தாண்டி குடிச்சிருக்கிறேன். எப்படி நான் உன்னை போட்டுவிட்டேன் பாத்தியாடி? பாத்தீங்களா எங்க அப்பாவையும் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க. இதுக்கு மேலேயும் மானங்கெட்டு போய் நான் இங்கே இருந்தேனாமா எனக்கு ரொம்ப அசிங்கமா நவுருமா. இவன் என்னமோ வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியே சொல்லிவிட்டு உள்ளே போகிறான். மானம் கெட்டவன். வெக்கமாக இருக்காது? சொல்லியா எதுக்குயா குடிச்ச? நானா எங்கப்பா குடித்தேன்? அவனுக்கு தான்மா குடிக்க வச்சாருங்க. அவனுங்களை நம்ம ஃபவுண்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இதாம்மா நடந்துச்சு. அப்படின்னா நீ டெய்லி குடிப்பியா? ஐயோ நான் டெய்லியெலாம் குடிக்க மாட்டேம்மா. அதுக்கு வேற பிளான் இருக்கு மாமா. ஓகே மாப்பிள்ள. ஒரு வேலை சொன்னால் காது கேட்காத மாதிரியே இருப்பான். இப்போ மட்டும் எப்படா கேட்டுச்சு? சரக்கு இந்தாங்க. யோ நீ எதுக்கு ஏன் எடுக்கிற? சாரி மாப்பிள்ள. ஆஹா வந்துட்டான் என் நம்பாலு. பேந்த முழிக்கிறானுங்க பாரு. மாமா இன்னைக்கு நம்ம சரக்கு அடிக்காம தப்பிச்சிட்டோம். அக்கால கொடுத்ததுக்கு வா வா பார்க்கலாம். இந்தா கொடு. வாங்கி குடிக்க முடியாத நீ ஒரு உதவார. உன் கூட சுத்தானே இவன் ஒரு உதவார. மாமா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர்த்துக்கு நம்ம தள்ளுவண்டி கடையை வாடகை கேட்குறீங்க. சரிங்க மாமா, நீங்கள் ஒயின் ஷாப்புக்கிட்ட வைக்கிறீங்க. ஆல்ரெடி பார்லாம் இருக்குது. இப்போ வியாபாரம் ஆகுங்களா? நீங்கள் சொல்கிறது வாசம் தாங்க. ஊரில் முக்கால்வாசி பேர் குடிக்கிறாங்க. பார்ல 4 பேர் தான் குடிக்கிறாங்க. ரேட் அதிகம், ஸ்டடீஸ் ரேட் அதிகம். பாதி பேர் வந்து வெளியில் தான் குடிக்கிறாங்க. பாதி பேர்த்துல நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. சரி மாமா, இதை பற்றி நான் அப்பாட்ட பேசுகிறேன். பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு. ஹலோ யாருங்க? நான் தாங்க உங்களுக்கு கடன் கொடுத்த முருகேசன் தான் பேசுறேன். பணம் இப்ப தரேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, தரவே மாட்டேங்கிறீங்க. வெள்ளிக்கிழமை நீங்க பணம் தரலன்னா சனிக்கிழமை என்ன பணமா தான் பார்க்கணும். நீங்களும் அவங்க சங்கத்தாரங்களும் மாலை கையுமா வந்துருங்க. அடாடாடாடா, சனிக்கிழமை வேற எங்கள் மாமனாருக்கு பிறந்த நாள். சரிங்களா? அதனால் என் சங்கத்து பசங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து ட்ரீட் வச்சாகணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாவறத ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிங்களே. அப்பா நடந்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். மாமா வந்து சரக்கு தள்ளி விட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறதையும் பார்த்தேன். உன் பிறந்த நாளைக்கு பசங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னார். உன் மேலே எவ்வளோ மரியாதை பாருப்பா. சரி, காட்டில் நிறைய வேலை இருக்குது, நீ போய் இந்த காட்டு வேலை பாரு. எம்மளை இவ்வளோ பாசமா எனக்கோசரம் பிறந்த நாள் ட்ரீட் வைக்கிற இவ்வளோ பாசமா எம்மளை. மாப்பிள்ள நம்ம 2 பேரும் ஒன்னே சேர்றதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான் மாப்பிள்ள. இவங்களா? ஆமா மாப்பிள்ள, நான் தள்ளுவண்டி காட்டல, இவங்க தான் மாப்பிள்ள கேட்டேன். எது இவங்களுக்கா? ஆமா மாப்பிள்ள. ஐயா அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது உங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டோம். உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணி நாடகம் நடத்தினோங்க. அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. மாப்பிள்ள நீங்கள் எங்கேயோ இந்த மாமா நீங்கள் முதல்ல குடிங்க மாமா. அவங்களுக்கு குடும்பமோட ஃபர்ஸ்ட் குடிங்க. என்னப்பா பாக்குறீங்க? குடிங்க குடிங்க. ஏயா இன்னைக்கு மாயா குடிச்சிட்டு வந்திருக்கிற? மாப்பிள்ள இன்னைக்கும் குடிச்சிருக்கிறாருமா. 2 பேரும் தான் சேர்ந்து குடித்தோம். இவன் எதுக்கு என்னை மட்டும் போட்டு விட்றான்? இருடா. உனந்தாண்டி குடிச்சிக்கிறான்.
வீட்டில் என்னம்மா சோறு? ஆ, ஆட சோத்துக்கு பிறந்தவனே, இருமா இன்னைக்கு நடந்தது சொல்கிறேன். இதுதாம்மா நடந்தது. அடச்சே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கு போகும்போது எம்டி ஒட்கா பாட்டில் தண்ணியை பிடிச்சி எடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். ஹா, ஓகே. என்னடா ஏமாப்பிள்ள தண்ணி பிடிச்சிட்டு போனால் கலரை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஏம்மா, உன் அப்பன் சொல்கிறதும் சரியாக தானம்மா இருக்கும். அட லூசு, ஒட்கா தண்ணி கலரில் தான் இருக்கும், அரைப்பைத்தியமே. எது? மாமா, நம்ம இன்னைக்கு குடிக்கவே கூடாது. அதுக்காகத்தான் இந்த பிளான். ஓகே மாப்பிள்ள, நாம் இத்தனை நாள் பிளான் போட்டது தான் வேஸ்ட் ஆகி போச்சு. என் பொண்ணு கொடுத்துருக்குற ஐடியாவாவது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். கணக்கு, நீ எவ்வளோ கணக்காக இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கணக்கு. மாமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நீ தான் மாமா நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மாமா. மாமா அப்போ என்ன உனக்கு பிடிக்காதா மாமா? மாப்பிள, ஒன்னதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாப்பிள. அப்ப என்ன உனக்கு பிடிக்காதா? என்ன உனக்கு பிடிக்காதா? என்ன உனக்கு பிடிக்காதா? என்ன உனக்கு பிடிக்காதா? மாப்பிள்ள, நாம் ஒன்று நினச்சா நம்மளை அசர வைக்கிற மாதிரி பண்ணுறானுங்கய்யா. டேய், உங்க ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? விடுங்க யூடியூப்ரா, இந்த சரக்கு போனா நம்மகிட்ட பாருங்க எவ்வளோ சரக்கு இருக்குது. குடிச்சிக்கலாம், விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அட ஆமாங்க, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம். இதுக்கு மேலே என்னங்க? இந்தாங்க எடுத்து குடிங்க குடிங்க. அப்பா எவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருப்பீங்க, குடிங்கப்பா. ஸ்வீட் பாய், வாங்க வாங்க வாங்க. ஐயோ மாமா, இன்னைக்கு உன் பொண்ணு நல்ல மூடில் இருக்கிறாயா? வாங்க வாங்க மாமா, வாங்க, வெக்கப்படாதீங்க. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? குடிச்சிட்டு வந்தேன். ஆஹா, வாடா ஒட்டு மீச, உனக்கு மீசையே திருத்தமா ஒட்ட தெரியல, இதுல நீ ஊர்ல இருக்கிறவங்கள திருத்த போறியா? குடிகார நாய். வேண்டாம், வாய் இருந்தா தானடா நீ போய் குடிப்ப. வாய் உடச்சிடுற இரு. ஏம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எதுக்கு நடுவால் நந்தி மாதிரி? நான் உள்ளார போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் பொறுமையாக பேசிவிட்டு வாங்க. ஏன்டா குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு தினமும் நீ குடிச்சிட்டே வரியா? இதே வேலையா போச்சா குடிகார நாயே? இரு இரு, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு திரி. இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன். ஐயோ ருக்கு, என்னம்மா சொல்ற? நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனா நான் என்னடி பண்ணுவேன்? என்னை விட்டுட்டு போயிடாதடி. நிப்பாட்டு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நானும் எங்க அம்மாவும் 3 நாளைக்கு திருச்செந்தூர் டூருக்கு போறோம், கோயிலுக்கு. புரியுதா? இன்னும் அந்த நினப்பு வேற உனக்கு இருக்குதா? நான் டூருக்கு போயிட்டு உனக்கு நான் வீடியோ காலில் வருவேன். இப்படியே குடிச்சுக்கிட்டு திரிஞ்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவனே உனக்கு எனக்கு டைவர்ஸ் தான். ஓ மாமா, தலைவலிக்குதியா? எங்கேயா போன மாமா? யோ, என் மேலே தான் ஏன் படுத்து இருக்கிற? எந்திரியா முதல்ல. மாமா, ஐயோ அப்பா, தலைவலிக்குது மாமா. ஆமாம் மாப்பிள்ள, எனக்கும் தலைவலியாக தான் மாப்பிள்ள இருக்குது. என்ன மாமா பண்ணலாம்? ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீ திட்டக்கூடாது. சரி சொல்லு. மாமன் சகாதேவனுக்கு ஃபோன் பண்ணணும்னா பிளாக்ல சரக்கு கிடைக்கும் மாப்பிள்ள.
யோ யோ உன் பொண்ணு ஃபோன் பண்ணுறாயா? மாப்பிள்ள நீயே பேசு மாப்பிள்ள. போயா லூசு, இப்போ எப்படி அட்டன் பண்ணுவேன்? இப்படிதான் யூடியூப்ரா அட்டன் பண்ணோம். என்ன யூடியூப்ரா? ஹலோ, சொல்லுமா. சாப்பிட்டீங்களா? ஆ, குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காத்தடிக்குது அதுதான். இல்ல நீ வீடியோ கால்ல வா. இரு, ஏன் இரு. என்ன மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் காற்றுல, அதான் வேற ஒன்றும் இல்லை. இல்ல நீ குடிச்சிருக்க. என்னை பார்த்தா என்ன குடிச்ச மாதிரி இருக்குதா? இரு, உங்கள் அப்பகிட்டே கொடுக்குறேன், நீயே கேட்டுக்க. இந்தா மாமா. ஏம்மா என் மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு குடிக்கிற மாதிரியாம்மா தெரியுது. அடே போதும் போதும், தெரிஞ்சு போச்சு. இனி இவனோட எல்லாம் என்னால வாழ முடியாது. இதுக்கு மேல எதுனால எங்க அம்மாட்டே பேசிக்கங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள என் பொண்டாட்டி பேசுறாள், நீயே பேசு மாப்பிள்ள. சாயா நீ வேற. அத்து, எங்களையெல்லாம் பார்த்தா குடிச்ச மாதிரியா தெரியுது. உங்கள் புள்ள என்னையும் எங்கள் மாமனாரையும் சந்தேகப்படுறாத்த. நீங்களே சொல்லுங்கத்த. அட முண்டமே குடிகார நாயே, நான் தாண்டா லைன்ல இருக்கேன். எங்க அம்மா இன்னும் வரலடா. ஐயோ மாமா, உன் புள்ள தாயா பேசிட்டு இருக்கிறா. மாப்பிள்ள சோழி முடிஞ்சு மாப்பிள்ள. ஏப்பா நீங்கள் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் இல்லையா? வாங்கப்பா சாப்பிட்லாம். அட ஆமாப்பா வாங்கப்பா, இன்றைக்கி தானே குடிக்க போகிறோம், நாளையிலேருந்து குடிக்க போகிறோம். வாங்கப்பா ஜாலியாக குடிக்கலாம். சேஸ். அப்போ நாம் இனிமே ஒன்றா குடிக்க முடியாதா? நடிக்காதா டாக்டர், நீ எங்களையெல்லாம் ஏமாத்தி பொய் சொல்லி உன் ஃபவுண்டேஷனை கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்க. இவனுங்களுக்கு எப்படி டாக்டர்னு தெரிஞ்சது? என்னமோ நடந்திருக்குது. என்ன டாக்டரு என்ன முழிக்கிறீங்க? நீங்கள் யார், என்ன, எதுக்காக வந்திருக்கிறீங்க எல்லாமே நீங்கள் வந்த அன்னைக்கே எங்களுக்கு தெரியும். எப்பட்றா இவனுங்களுக்கு தெரியும்னு பார்க்குறியா? வேற யாரும் சொல்லலை. ஏங்க எனக்கு உச்சா வருது, போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ளையா? பின்ன என்ன எங்களை யூடியூபர்னு நினச்சியா? அவர் என் மாப்பிள்ளையா? இது மாப்பிள்ளையா? நம்பகிட்டியவா? அப்புறம் என்ன மயத்துக்கு நீங்கள் யூடியூபர்னு சொன்னீங்க? நாங்கள் யூடியூபர்லாம் கிடையாது. உங்களை ஏமாற்றி எங்கள் ஃபவுண்டேஷனில் சேர்த்துறதுக்கு தான் நானும் என் மாப்பிள்ளையும் வந்திருக்கோம். இது என் மாப்பிள்ளை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்போ நம்மளையே முட்டாளாக்கிட்டானுங்க. சசி, நம்மளை முட்டாளாக்குன அவனுங்களா? நாளையிலிருந்து நாம முட்டாளாக்குறோம். ஓகே ஓகே மாமா. மாப்பிள்ள இந்த ஒரு தடவை மன்னிச்சிங்க மாப்பிள்ள, ஏதோ தெரியாம பண்ணிவிட்டோம் மாப்பிள்ள. நீ ஆடு வளர்ந்துருக்கிறிய தவிர மூளை வளர்ந்துருக்குதா? எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சிருக்கிறியா? எல்லாத்தையும் சொல்லிட்டு லூசு லூசு ஒண்ணு. இவனை கூட கூட்டிட்டு வந்ததுக்கு இவனால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டான். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஆமாம்மா மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட போய் சொல்லி எங்கள் ஃபவுண்டேஷனை கூட்டிகிட்டு போவதா நாங்கள் இங்கே வந்தோம். ஆமாம்மா வந்தோம். இத்தனை நாளாக உங்களோட பழகிட்டு இன்னைக்கு நாங்கள் உங்களை பிரியறன்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் வருத்தமாக தான் இருக்குது. பாரு நாங்க பாருங்க வாங்கடா. என்ன கழிவறதா? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவனுங்க யாரும் வரப்போகிறதில்ல. சரி, 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு போ.
இனிமே இந்த சங்கத்துக்கு நான் தான் தலைவர். என்ன டாக்டர் அதிர்ச்சியா இருக்குதா? நாங்கள் வருவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை தானே. எதுக்காக வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களை ஜெயிக்க வைக்க தான் டாக்டர் வந்திருக்கிறோம். நாகப்பா, இந்த பத்திரம் உனக்கு இதுக்கு மேலே தேவைப்படாது செல்லும். அதான் தோத்துட்டல்ல, 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். இங்க என்னடா look? ஓடா. எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆமாங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்கள் மேலே இவ்வளோ பாசமா? பாசமா? எங்களுக்கா? டாக்டர் டாக்டர் டாக்டர், எங்களுக்கு பாசமும் தெரியாது வேஷமும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஜெயிச்சா 1 லட்ச ரூபா பணம் வருங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் டாக்டர். அதுக்காக தாங்க டாக்டர் நாங்கள் வந்தோம். இப்போ புரியுதா? இந்த வருஷம் தீபாவளி நம்மளத்தானா? இருங்க எங்க போறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.